கோலத்திலிருந்து என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். சர்வதோய இயக்கம் எனும் தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சர்வோதய இயக்கம் இந்த நாட்டு விடுதலை போரை காந்தி நடத்தி கொண்டிருந்த போதே சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் காந்தி சிந்தித்தார். விவசாயத்தை மையமாக கொண்ட இந்த நாட்டில் கிராமங்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக 18 நிர்மாண திட்டங்களை அவர் ஏற்படுத்தினார். அது என்னவென்று பார்ப்போம். சமுதாய ஒற்றுமையை சட்டத்தின் மூலம் உருவாக்க முடியாது. அன்பின் மூலம், பரஸ்பர நம்பிக்கையின் மூலம்தான் ஏற்படுத்த முடியும். மதங்களாலும் மொழியாலும் வேற்றுமை பட்டிருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உரிமை உணர்வு கொள்ள வேண்டும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் யாவரும் இந்தியர் என்னும் இன உணர்வுடன் வாழ வேண்டும் என்று காந்தி விரும்பினார். இந்து சமயத்தின் ஒரு களங்கமாக தீண்டாமை இருக்கிறது. எல்லா மனிதர்களும் பிறப்பாலும் இறப்பாலும் சமமானவர்களே என்னும்போது தீண்டாமை என்ற சிந்தனை கொடிய குற்றமாகும். தீண்டாமை என்னும் குற்றமுள்ள கொள்கையை வேதம், கீதை, உபநிடதம் போன்ற சாத்திரங்கள் சொல்லவில்லை. எனவே தீண்டாமை என்பது மனித குலத்தில் இருக்கக்கூடாது என்பது காந்தியின் விருப்பமாகும். மதுவின் கொடுமையால் மனிதன் மிருகமாகிறான். தனது உடல்நலம், மனநலம் ஆகியவற்றை இழக்கிறான். தனது கவலையை மறக்க மது குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிற மனிதன் மடையரில் மடையனாவான். திருடு, கொள்ளை, கொலை முதலிய குற்றத்திற்கு காரணமாக விளங்கும் மதுவை மனிதன் ஒழிக்க வேண்டும். இந்தியாவில் முழுமையாக மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்று காந்தி விரும்பினார். விவசாயத்தை நம்பிக்கொண்டிருக்கும் கிராம மக்களுக்கு துணைத் தொழிலாக கதர் புதுவாழ்வு தரக்கூடியது. கதர் துறையின் மூலம் அந்த கிராமம் முழுவதும் பயன்பெறுகிறது. கிராம சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது. ₹1 பெருமானமுள்ள கதர் உற்பத்தியில் 90 பைசாக்கள் கிராம மக்களுக்கே திரும்பி வந்து சேருகிறது. எனவே கிராமங்கள் வளமுற கதரே வழியாகும் என காந்தி கூறினார். கதரனை மையமாக கொண்டு நடைபெறும் கிராமத் தொழில்களை காந்தி ஊக்கப்படுத்தினார். அதே சமயம் கைக்குத்தல் அரிசி, சோப்பு தயாரித்தல், தீப்பெட்டி தயாரித்தல், எண்ணெய் தயாரித்தல் போன்ற இதர கிராம கைத்தொழில்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று காந்தி விரும்பினார். கிராமத்து மக்கள் நகரங்களுக்கு போவதை காந்தி விரும்பவில்லை. சுகாதாரம் கிராமத்து மக்களால் நன்கு பேணப்பட வேண்டும். கண்ட இடங்களில் அசுத்தப்படுத்துவது கூடாது. குளங்களை ஆழப்படுத்தி வைக்க வேண்டும். தன் கையே தனக்குதவி என்னும் பழமொழியைப் போல் ஒவ்வொருவரும் தனது உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதைப் போல வீட்டையும் ஊரையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காந்தி விரும்பினார். அந்நிய நாட்டு கல்வி முறையால் நம் நாட்டு குழந்தைகளின் தனித்தன்மைகள் அழிந்துவிட்டன. 6 வயதிலிருந்து 14 வயது வரை குழந்தைகளுக்கு ஆதார கல்வி இலவசமாக அமைத்து தரப்பட வேண்டும். உயர்கல்வி பெறுவதற்கு உதவியாக சம்பாதிப்பது என்ற முறையில் காந்தி வகுத்த கல்வி முறை கல்வி நிபுணர்களின் சிந்தனைக்கு உரியது. இதனை இந்நாடு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். தாய்மொழி வாயிலாகவே ஆதார கல்வி புகட்டப்பட வேண்டும் என்று காந்தி விரும்பினார். பெண் பிறவி இழிந்தது என்ற மடமை உணர்வு மனிதகுலத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகும் என காந்தி திட்டவட்டமாக எண்ணினார். அதனால் தனது நிர்மாண திட்டங்களில் ஒன்றாக மகளிர் முன்னேற்றத்தையும் அவர் கொண்டார். ஆடவருக்கு சமமாக மாதர் உயரும் நிலையை அவர் விரும்பினார். பெண் கல்வியை பேணி வளர்த்தார். குழந்தை மனத்தை கண்டித்தார். பெண்டீர் அணிகலன்கள் மீது பெரு வேட்கை கொண்டு நகை தாங்கிகளாய் இருக்கக்கூடாது என அவர் விரும்பினார். காந்தி வகுத்த நிர்மாண திட்டங்கள் யாவும் மனித நலத்தை மையமாக கொண்டவை, தன்னலமற்ற சேவையை குறிக்கோளாக கொண்டவை. குறிப்பாக காந்தி குறிப்பிடுவார், கொள்கையற்ற அரசியல், உழைப்பில்லா செல்வம், நாணயமில்லா வாணிபம், ஒழுக்கத்தை தராத கல்வி,
மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, மனித பண்பற்ற விஞ்ஞானம், தியாகமில்லாத வழிபாடு. மீண்டும் குறிப்பிடுகின்றேன். கொள்கையற்ற அரசியல், உழைப்பில்லா செல்வம், நாணயமில்லா வாணிபம், ஒழுக்கத்தை தராத கல்வி, மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, மனித பண்பற்ற விஞ்ஞானம், தியாகமில்லாத வழிபாடு ஆகிய இந்த 7ம் சமுதாய பாவங்கள் என காந்தி கருதினார். அதனால் தமது நிர்மாண திட்டங்களை மையமாக உடைய இயக்கத்தை, சர்வோதய இயக்கத்தை அவர் நாட்டில் கொண்டு வர பற்பல திட்டங்களை வகுத்தார். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம் நேயர்கள் இதுவரை கேட்டது மகாத்மா காந்தியின் சர்வோதய இயக்கம் குறித்து சிறப்பாக கூறியிருக்கின்றார். தக்கோலத்திலிருந்து முனைவர், பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. கவிதைகள் படிக்குது